பழவேற்காடு ஏரியில் அமைந்திருக்கிற மகிமை அன்னையை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுடைய வலையிலே சிக்குகிறார். அவர்களும் என்ன என்று பார்க்க கரையிலே கொண்டு வந்து பார்த்தபோது ஒரு மரம் என்று நினைத்து கோடாரியால் அதை பிளக்க முற்படுகிறார். அப்பொழுது திடீரென்று ரத்தமானது பீத்துக் கொண்டு அவருடைய கண்ணிலே அடிக்க கண் குருடாகி போய்விடுகிறது. இதை பார்த்த அவருடைய மனைவி அன்னை மரியாளிடத்தில் அழுது புலம்பி வேண்டி அந்த ரத்தத்தை எடுத்து கண்ணை துடைக்க மீண்டும் கண் பார்வை பெறுகிறான் அந்த விறகு வெட்டி. அந்த சுரூபத்தை கொண்டு போய் ஒரு சிறிய குடிசை ஆலயம் ஒன்றை கட்டி அந்த ஆலயத்தில் இந்த தேவ மாதாவினுடைய சுரூபத்தை வைக்கிறார். கோடாலியால் வெட்டிய அந்த காயங்களும் அந்த பகுதியும் கூட இன்றளவும் காட்சி பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு குருவானவருக்கு தேவத்தாய் கனவில் காட்சி அளித்து ஒரு ஆலயத்தை கட்டுமாறு சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் சிறிய ஆலயமானது கட்டி எழுப்பப்படுகிறது. மரண தண்டனை பெற்ற 4 கைதிகள் இந்த அன்னையிடத்திலே வந்து முழந்தாளிட்டு உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறார். அவர்களுடைய மரண தண்டனையானது நீக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றதனால் மீண்டும் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லுகிற வேளையில் பல்வேறு நிலைகளில் புயல்களால் அவர்கள் தாக்கப்படுவதுண்டு. அன்னை மரியாளுடைய அருட்துணையினால், மகிமை மாதாவினுடைய புதுமையினால், அற்புதத்தினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் கரை திரும்புகிற வேளையில் நன்றி உணர்வோடு இந்த அன்னைக்கு அவர்கள் விழா கொண்டாடி இருக்கிறார். எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தை சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் இந்த ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகு, அதாவது ஈஸ்டர் பெருவிழாவுக்கு பிறகு வருகின்ற 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தினுடைய பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது அப்பகுதியில் வாழ்கின்ற 40 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து அன்னைக்கு சீர்வரிசை எடுத்து மிகவும் புகழ்மிக்கதாக சிறப்புறச் செய்து அன்னையினுடைய தேர் திருவிழாவை சிறப்புற கொண்டாடுகிறார்கள். எனவே அழகாக அற்புதமாக காட்சி அளிக்கின்ற பழவேற்காடு ஏரியில் அமைந்திருக்கிற மகிமை அன்னையை